ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் வந்துட்டு எடுத்த உடனே நம்ம விஜயும் காவேரியும் ஒன்றா காமிக்கிறாங்க. அதுவும் ஒரே வீட்டில் காவேரி காவேரி டைம் ஆயிடுச்சுமான்னு சொல்லிட்டு கேட்க இது எபிசோட், அதாவது இது ஒரு விளம்பரம்னு தெரியாமலே பார்த்துட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் நம்ம ஆடியன்ஸு அதாவது நடிக்கிறதுக்கு ஒருத்தரை பிடிச்சி போயிடுச்சுன்னா அவங்க வந்துட்டு அது விளம்பரம்னு கூட தெரியாமல் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்மளும் ரியாக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியில் பொசுக்குன்னு இது ஒரு விளம்பரம்னு சொல்லிட்டு கொடுத்தானுங்க. பர்டே அப்பா கதைக்குள் கதையா அப்படிங்கிற மாதிரி, கதைக்குள் விளம்பரமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, கொஞ்சம் நேரம் ரசிச்சு பார்த்தாச்சு ரெண்டு பேரையும் சந்தோஷமா. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, இதைத்தானே எல்லாரும் விரும்புறீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தா வேகமா விறுவிறுப்பா மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு போற மாதிரி இவங்க அடிச்சு ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வேக வேகமா போறாங்க. அங்க போய் நின்னா பசுபதியை காமிக்கிறாங்க. பசுபதி வந்து காவேரி அம்மா அழுதுகிட்டே இருக்க, என்னடா பாவி பாலா போனவனே நல்லா இருப்பியா, நாசமா போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னா 4 சாபத்தை கொட்டிட்டாங்க. நீ என்ன சாபம் விட்டாலும் ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றாங்க. எங்க மாமனார் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச வீட்டுடா இது, என் புருஷனுக்கு கொடுத்ததுடான்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பாரு ப்ரூஃப் எல்லாம் நான் கரெக்டாக வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு போர்க்களமே பண்ணிட்டாங்க. காவேரி ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் டேய் திருந்த மாட்டியாடா, உன்னை தேங்காய் துருவையால குத்தி இருக்கணும்டா அன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. போடா பண்ணு முடிஞ்சு வாயான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சாங்க, அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. நிறுத்துங்க நாட்டாமா உள்ள என்ட்ரிங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. போலீஸ்கார அங்கிள் வந்து நின்றுட்டு அங்கிள் எங்கள் வீட்டை எழுதுறான் பாருங்க அங்கிள்னு சொல்லிட்டு இவங்க போனாங்க. கடைசியில் பார்த்தா இவங்க அப்பா 10 லட்சம் எனக்கு தரணும், அதுக்காக இந்த வீட்டை தான் பணைய வச்சிருக்காருன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாப்புல. நல்லா வருவடா சாவறதுக்கு முன்னாடி எல்லா கையத்தையும் வாங்கிட்டாரு போல. இவர் ஏதோ ஆட்டோகிராஃப் தான் சொல்லிட்டு எல்லாரும் கேட்கறாங்கன்னு நினைச்சிட்டு மெய் மறந்து போட்டாரு போல நம்ம காவேரியோட அப்பா. எல்லாத்தையும் மொத்தமா வளைச்சிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஃபேக்கா கூட இருக்கலாம் பாருமான்னு சொன்னா அதை பார்க்காம என்னடா பாவி பல போன ஆவின்னு சொல்லிட்டு டைலாக் பக்கமா விடுதுங்க இந்த பொண்ணு. கடைசியில பார்த்தா இதுக்கு மேல என்னால அமைதியா இருக்க முடியாது, கொஞ்ச நாளைக்கு பூட்டி வைப்போன்னு இவங்க பூட்டி வைக்க போறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.